ரீசெண்டாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து மேலே போய் நிற்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அதை பற்றி வீடியோ போடுறாங்க. அது எல்லாமே ஓகே அன்டில் எல்லோரும் டேட்டு குட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுமே நான் வந்து அகெயின்ஸ்டெல்லாம் இல்லை, டேட்டுலாம் குத்தக்கூடாது அப்படிலாம் நான் சொல்கிறதுக்கு அகெயின்ஸ்டெலாம் இல்லை. இது வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து தப்பு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம இதை பற்றிலாம் பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி வந்து அக்கௌண்ட்டில் 21 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. எல்லாமே ஓகே, அதெல்லாமே ஓகே ஃபைன். ஆனால் இந்த டேட்டு குத்துற வந்து தப்புன்ற மாதிரி தோணுது. நானுமே நிறைய டேட்டோ ஆர்டிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறேன். மோஜோ டேட்டோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் H2O அவராக இருக்கட்டும். அவரோட அக்கௌண்ட்டில் தான் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. ப்ரோ உங்கள் வீட்டில் வந்து திட்ட மாட்டாங்களா ப்ரோ? என்ன ப்ரோ இது? இந்த கட்சி ஆரம்பித்த அபிஷித்தே இதை வந்து பார்க்குறாரு, இதை வந்து தப்புன்னு அவர் வந்து சொல்கிறாருன்னா ஓகே. இதுவே இது கரெக்டுன்னு சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னா ஹீ இஸ் ராங், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இதை பற்றி பேசவே இல்லை. ஃபவுண்டேஷன் இந்த வெப்சைட்டெல்லாம் பற்றி பேசுகிறாங்க, ஆனால் இதை பற்றி யாருமே பேசுறதில்லை. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதை வந்து தப்பாக வந்து நிறைய பண்ணுறாங்க. இது வேணாம், இந்த மாதிரி ஒரு அரசியல் வேணாம். எனக்கே அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது. ஏதோ விஜய் நான் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சென்ட்ரல்லேருந்து பார்த்து இப்போ ஸ்டேட்டு வந்து பார்க்குறோம். ஓகே ஃபைன், ஆனால் இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. ஸோ ஏதோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.